குட்டிமணி, தங்கத்துறை, ஜெகன் உட்பட 55 தமிழர்கள் கண்ணை தோண்டி சிறைக்காவலில் இருந்தவர்களுக்கு 4000க்கும் மேற்பட்ட தமிழுடைய உயிர்களும் அங்கே காவு கொள்ளப்பட்டன. அந்த ரணத்தை தமிழ் மக்கள் 20 பேரையும் ஒட்டுமொத்தமாக 55 பேரை கொன்றொழித்தார்கள். ஒரு அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற சிறைச்சாலையிலேயே எதிர்காலத்தில் அமையப்போகிற தமிழீழத்தை பார்ப்பதற்கு என்னுடைய கண்ணை யாருக்காவது தானம் கொடுங்கள் என்று நீதிமன்றத்தில் கூறியதன் பிற்பாடு அந்த விடயத்தை அடிப்படையாக கொண்டு அவருடைய கண்ணை தோண்டி பலவந்தமாக தமிழர்களுக்கு கிஞ்சிட்டும் விருப்பமில்லாத 13வது இந்த திருத்த சட்ட மூலத்தை கொண்டு வந்து வடக்கு கிழக்கு இணைந்த தனி இலங்கையுடைய எல்லா பக்கத்திலும் இருந்து காடிகளை கொண்டு வந்து அந்த அலகர போராட்டத்தை நசுக்க முற்பட்டார்கள். ஆனால் அந்த அலகர போராட்டம் வந்து சிங்கள மக்களை அதிலே தமிழ் மக்கள் இங்கே அனாதைகளாக விடப்பட்டார்கள். அப்ப இத்தனைக்கும் காரணம் இந்த ஸ்ரீலங்கா இனவாத அரசின். வணக்கம் அன்பு உறவுகளே, நீண்ட நெடுங்காலத்தின் பின்னர் முகநூலூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய மாதம் ஜூலை மாதம். இம்மாதம் தமிழர் வாழ்வில் மிகவும் ஒரு சோகம் கலந்த மாதமாக, ஆண்டாண்டு காலமாக சோகம் கலந்த மாதமாகத்தான் இந்த ஜூலை மாதம் வந்து கொண்டிருக்கின்றது. 51, 1951, 1958, 1956 ஸ்ரீ அழிப்பு கலவரம் என்ற போர்வையிலே, 1977, இன்று 1983, 1987 இந்த வரிசையிலே ஜூலை மாதங்களில் தான், இந்த ஜூலை என்று சொல்லப்படுகின்ற மாதத்தில் தான், ஆடி மாதம், அம்மிக்கு அடிக்கின்ற காற்றிலே அம்மியும் பறக்கும் என்று தமிழிலே ஒரு பழமொழி இருக்கின்றது. அதுபோல் தமிழர் வாழ்வை புரட்டி போட்ட ஒரு மாதமாகத்தான் இந்த ஜூலை மாதம், ஆடி மாதம் இருக்கின்றது. ஒவ்வொரு சம்பவமும் இந்த ஆடியிலே தான் எங்களுக்கு நிகழ்ந்து இருக்கின்றது. அந்த வகையில் தான் வெலிக்கடை வெஞ்சிறையிலே குட்டிமணி, தங்கத்துறை, ஜெகன் உட்பட 55 தமிழர்கள் கண்ணை தோண்டி சிறைக்காவலில் இருந்தவர்களுக்கு சக சிறை கைதிகளின் கூண்டுகளை திறந்து விடப்பட்டு அவர்கள் மூலமாக படுகொலை செய்யப்பட்ட நாள். 23 35 பேரையும் 25ஆம் தேதி 20 பேரையும் ஒட்டுமொத்தமாக 55 பேரை கொன்றொழித்தார்கள். ஒரு அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற சிறைச்சாலையிலேயே அங்கு சிறை வைக்கப்பட்டிருக்கின்ற சிறை கைதிகளுக்கு பாதுகாப்பில்லாத ஒரு நிலைமையை பேரினவாதம் தனது மதவாதத்தினாலும் ஏற்படுத்தி வெலிக்கடை வெஞ்சிறையிலே எம் தோழர்களை அழித்தொழித்தது. இந்த ஜூலை மாதத்தில் தான் அடுத்தபடியாக ஒரு சம்பவம் நடந்தேறியது. ஒவ்வொரு சம்பவங்களும் இந்த ஜூலை மாதம், ஆடி மாதத்திலே தான் நடந்தேறியது. தமிழர் வாழ்வையே புரட்டி போட்ட ஒரு மாதம். 1987 ஜூலை மாதம் 27ஆம் தேதி தான் இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்ற போர்வையிலே பலவந்தமாக தமிழர்களுக்கு கிஞ்சிட்டும் விருப்பமில்லாத 13வது இந்த திருத்த சட்ட மூலத்தை கொண்டு வந்து வடக்கு கிழக்கு இணைந்த தனி ஒரு தாயகம் என்று சொல்லி, ஒரே ஒரு முதலமைச்சரின் கீழ் இந்த 2 மாகாணங்களும் இயங்கும் என்று சொல்லி இந்தியாவின் அரசுடன் ஒரு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டது. அந்த வகையிலே ஓர் தேர்தல் நடந்து ஓர் முதலமைச்சர் வந்தார். ஆனால் அவரும் நிலைத்து நிற்க முடியவில்லை. 1987 இந்திய இராணுவம் வெளியேறிய கையோடு அவரும் வெளியேறி சென்றார். தமிழ் மக்கள் இங்கே அனாதைகளாக விடப்பட்டார்கள். அப்ப இத்தனைக்கும் காரணம் இந்த ஸ்ரீலங்கா இனவாத அரசின் கோர முகம்தான். எனவே இம்முறை வரப்போற ஜனாதிபதி தேர்தலை மையமாக வைத்து விஜயதாச ராஜபக்ச அவர்கள் தமிழ் மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கோருகின்றோம் ஜூலை கலவரத்திற்காக என்று சொல்லி இருக்கின்றார். இதன் தாற்பயம் என்னவென்றால், வரப்போகும் ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் மக்களின் வாக்குகளை கவர்வதற்காக தற்போதே சிங்கள பேரினவாத அரசியல்வாதிகள் வலை வீசி கொண்டிருக்கின்றார்கள். இவ்வலையிலே வீழ்ந்து விடாமல் மூழ்கி எழுவது எம் கைகளில்தான் உள்ளது. அன்பான தமிழ் உறவுகளே, சிந்தியுங்கள், செயற்படுங்கள். இம்முறை வரப்போகும் ஜனாதிபதி தேர்தல் தமிழர்தம் வாழ்விலே மிகவும் முக்கியமான ஒரு தேர்தல். எனவே உங்கள் சிந்தனைதான் எமக்கு செயல் வடிவம் பெறப்போகின்றது. எனவே இதனை கருத்தில் கொண்டு வருங்கால வாழ்க்கை, தமிழர் வாழ்வு நிரந்தரமான ஒரு விடிவை நோக்கிய வாழ்வுக்கு வித்திடுவதற்காக இந்த ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. கருப்பு ஜூலை படுகொலை நடைபெற்று இன்று 41 ஆண்டுகள் கடந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்ட பரப்பில் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் கருப்பு ஜூலை என்பது
ஒரு மறக்க முடியாத, மன்னிக்க முடியாத ஒரு நிகழ்வாகத்தான் எங்களால் பார்க்கப்படுகிறது. காரணம், அன்றைய காலகட்ட பரப்பில் ஈழத்தமிழர்கள் வரலாற்றில் தமிழீழ விடுதலை போராட்டம், அதாவது தமிழ் மக்களினுடைய சுயநிர்ணய உரிமை மறுக்கப்பட்டதன் பிற்பாடு அவருடைய அரசியல் அபிலாசைகளை வென்றெடுக்கும் நோக்கில் அன்று தமிழ் மக்கள் மத்தியில் மிக தீவிரமாக இறங்கியிருந்த இளைஞர்கள் 53 பேர் வெலிக்கடை சிறையில் அரசியல் கைதிகளாக அடைக்கப்பட்டிருந்தார்கள். அடைக்கப்பட்ட அந்த அரசியல் கைதிகள் தான் 1983 ஜூலை 25ஆம் தேதியும் 27ஆம் தேதியும் 2 கட்டங்களாக சிங்கள பேர்ணவாத அரசாங்கத்தின் ஏவல் குண்டர் படைகளினால் அழித்து மனிதநேயமற்ற முறையில் கொல்லப்பட்டார்கள். குறிப்பாக அன்றைய காலகட்ட பரப்பில் தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைவராக இருந்த தங்கத்துரை மற்றும் தளபதி குட்டிமணி, நடேசுதாசன், தேவன் போன்ற உள்ளிட்ட 53 அரசியல் கைதிகள் படுகொலை செய்யப்பட்டார்கள். நான் நினைக்கிறேன் அன்றைய காலகட்ட பரப்பில் தளபதி குட்டிமணி அவர்கள் தன்னை, அதாவது நீங்கள் சிறையில் அடைத்தாலும் எதிர்காலத்தில் அமையப்போகிற தமிழீழத்தை பார்ப்பதற்கு என்னுடைய கண்ணை யாருக்காவது தானம் கொடுங்கள் என்று நீதிமன்றத்தில் கூறியதன் பிற்பாடு அந்த விடயத்தை அடிப்படையாக கொண்டு அவருடைய கண்ணை தோண்டி வெலிக்கடை சிறையில் இருக்கிற புத்தர் சிலைக்கு முன்னால் படைத்து பரிகாசம் செய்ததை எல்லாம் வரலாறு இலகுவில் மறந்து விடாது. என்னை பொறுத்தவரையில் வெலிக்கடை சிறையில் 53 அரசியல் கைதிகளினுடைய அந்த இரத்தம், அன்று படுகொலை செய்யப்பட்ட மக்களினுடைய அந்த இரத்தம் இன்னும் காயவில்லை என்றுதான் எங்களால் சொல்ல முடியும். அந்த இரத்தம் காயவில்லை என்பதற்கு அப்பால் அவர்களுடைய ஆத்மா, அந்த கொல்லப்பட்டவருடைய ஆத்மா, அவர்களுடைய அபிலாசைகள் வெல்லப்படும் வரை இந்த நினைவேந்தல் தொடர்ச்சியாக அனுஷ்டிக்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதுவரை இந்த அரசாங்கத்தால் நீதி கிடைக்கவில்லை. அன்று இந்த படுகொலையை பொறுத்தவரையில் அன்றைய பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாரால் இந்திய பாராளுமன்றத்துக்குள் இலங்கையில் ஒரு தமிழர் பிரதேசத்தில் ஒரு இனப்படுகொலை நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை அவர் தெளிவாக பதிவு செய்திருந்தார். ஆகவே அன்று ஆரம்பிக்கப்பட்ட அந்த இனப்படுகொலை 2009 பெரும் தீயாக எரிந்து பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை கொன்றொழிப்பதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. இவை யாவற்றிற்கும் நீதி இன்னும் கிடைக்கவில்லை. நீதி கிடைக்கும் வரை இந்த 41வது ஆண்டு கருப்பு ஜூலை நினைவேந்தலில் நாங்கள் உறுதி எடுத்துக் கொள்வோம். தொடர்ந்து அதுக்காக போராடும். உலகத் தமிழினத்தை பொறுத்த மட்டிலே ஜூலை மாதம் என்றாலே ஒரு புல்லரிக்கின்ற மாதமாக, இன வழிப்பு நடைபெற்ற மாதமாகத்தான் 1983ஆம் ஆண்டிலிருந்தே இலங்கை தமிழருடைய இரத்தங்களிலே கரைபடிந்த, இலங்கை அரசினுடைய இரத்தங்களிலே தமிழருடைய இரத்தங்கள் கரைபடிந்த மாதமாகவே அவை பார்க்கப்படுகின்றது. இந்த எழுச்சி தான் அந்த உயிராயுதமாக விடுதலை போராட்டங்கள் உச்சம் பெற்ற காலப்பகுதிகளில் கூட ஜூலை 5ஆம் ஆண்டை அவர்கள் கரும்புலி நாட்களாக வைத்து இந்த உணர்ச்சி படுக்கிலே இதற்கான பழிவான்களை, இதற்கான எதிர் விளைவுகளை செய்து கொண்டிருந்தார்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழீழ விடுதலை புலிகள் அவர்கள். இதை தொடர்ந்து எமது இன அழிப்பினுடைய அது என்ன அன்று அந்த ஜூலையினுடைய மாதத்தினுடைய என்ன நடைபெற்றது என்று சொன்னால், தபால்பட்டி சந்தியிலே 23ஆம் தேதி அவர்கள் அங்கே 13 இராணுவத்தினர் அதிலே கண்ணிவெடி தாக்குதலிலேயும் அதிலே நடந்த துப்பாக்கி மோதலிலேயுமே 13 இராணுவத்தினர் கொல்லப்பட, அதிலே விடுதலை புலிகளால் செல்லக்கிளி அம்மான் என்று அழைக்கப்பட்டவர் அதிலே அன்றைக்கு அவர் மரணமடைந்து கொள்கின்றார். அதனுடைய பூதொடல்கள் அனைத்தும் இலங்கையுடைய எல்லா பாகத்தைச் சேர்ந்த இராணுவத்தினர்களாகத்தான் இருந்தார்கள். ஆனால் அவர்களது அனைத்து உடல்களுமே கொழும்பு பொருளை இந்து மயானத்துக்கு கொண்டு வரப்பட்டு அங்கே அதுக்கு ஒரு தகனக்கிரிகளை அங்கே மேற்கொள்ளப்பட்டன. அதன் பின்பு திட்டமிட்டு இலங்கையின் பாகங்களிலிருந்து கொண்டு வரவழைக்கப்பட்ட சிங்கள காடையர்களாலே அந்த இடத்திலிருந்து கலம்பகம் ஆரம்பிக்கப்பட்டது. 24ஆம் தேதி 25, 26, 27 என்று இந்த 3 நாட்களும் மிகப்பெரிய கலம்பகமாக நடைபெற்றது. அந்த இந்திரா காந்தியுடைய அரசாங்கம் நேரடியாக இந்திய வெளிவார அமைச்சரை இங்கே இலங்கைக்கு அனுப்பி ஒரு பாரிய எச்சரிக்கையை அதை விடுத்த நேரத்திலே இருந்து அந்த போராட்டங்கள் தணிக்கப்பட்டன. அந்த முடிவு கொண்டு வரப்பட்டது. அதிலே 2500க்கும் மேற்பட்ட வர்த்தக நிலையங்கள், 4000க்கும் மேற்பட்ட தமிழருடைய உயிர்களும் அங்கே காவு கொள்ளப்பட்டன. அந்த ரணத்தை தமிழ் மக்கள் இன்று வரைக்கும் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அதை சீரணிக்கும் அந்த சம்பந்தப்பட்டவர்கள் என்றும் பலர் பேர்
அந்த உயிரோடுள்ள சாட்சிகளாக அந்த கலம்பங்களிலே சிக்கப்பட்டவர்கள், தமது சொத்துடமில் இழந்தவர்கள், அதில் புலம்பெயர்ந்து பெருமளவானவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலே புலம்பெயர்ந்து வெளிநாடுகளுக்கு சென்றார்கள். அதோடு தான் வெளிநாடுகளுக்கு இங்கே வாழ முடியாத ஒரு சூழ்நிலை, இனவழிப்பு இங்கே நடைபெறுகின்றது, வாழ முடியாத சூழ்நிலை ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை உணர்ந்து இந்த நாட்டை விட்டு முதலாக தமிழ் மக்கள் வெளியிலே செல்வதற்கு காரணமான சம்பவங்களாகவே அவை இருக்கின்றன. இன்று இதை பார்த்தீங்கன்னா அலகர போராட்டத்தை நசுக்குவதற்கு இந்த அரசு இலங்கையுடைய எல்லா பக்கத்திலும் இருந்து காடிகளை கொண்டு வந்து அந்த அலகர போராட்டத்தை நசுக்க முற்பட்டார்கள். ஆனால் அந்த அலகர போராட்டம் சிங்கள மக்களை அதிலே பங்கு பெற்றி கொண்டிருந்தால் 83ஆம் ஆண்டு இனவழிப்புக்கு செய்வதை போல அதை செய்ய முடியாது போய்விட்டது என்று சொன்னால் அனைத்து சிங்களவருமே திரண்டெழுந்தார்கள். அவர்களுக்கு ஏற்கனவே நடைபெற்றது எங்களுடைய தமிழர்களுக்கு 83ஆம் ஆண்டு நடைபெற்ற துயரங்கள் அவர்களுக்கு தெரியும். அதே ஒத்த ஒரு நிகழ்வு இங்கே நடைபெறப் போகின்றது என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்றால் அனைத்து சிங்கள மக்களும் திரண்டெழுந்து அதிலிருந்து இலங்கையை மீட்டார்கள். ஆனால் தமிழினத்துக்கு எதிராக அன்று இனவழிப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது, முதலாவது இனவழிப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது அந்த தமிழினத்துக்காக அந்த நேரம் கை கொடுத்தது இந்திய அரசு மட்டும்தான் நமக்கு கை கொடுத்து எம்மை தடுத்து நிறுத்தினார்களே தவிர அந்த நேரம் அனைவருமே எம்மை நிற்கதியாக்கினார்கள். நமது தமிழர் இரத்த கரைகளை அனைத்து சிங்கள மக்களும் தங்களது கைகளிலே பூசிக்கொண்டார்கள். அந்த 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 நாளை தமிழர்கள் மறக்க முடியாமல் இன்று வரைக்கும் கூட அதை நாங்கள் கருப்பு ஜூலாயாக நாங்கள் அதை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம், நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம். இதை மறக்க முடியாமல் தான் இன்று இருக்கின்ற இனங்களுக்கிடையே முரண்பாடுகளை தோற்றுவிப்பவர்கள் கூட இத்தகைய ஒரு கருவிகளாகத்தான் இதை எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார்களே தவிர இவற்றை ஒரு சமநிலை போக்கிலே இந்த இலங்கையிலே வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக ஏற்கின்ற நிலைப்பாட்டிலே இதுவரை காலம் இருக்கின்ற இலங்கை தலைவர்கள் இல்லாமலே இருக்கின்றார்கள். இதிலே மிகவும் கொடூரமான விடயம் என்று சொன்னால் அந்த நேரத்திலே போராட்ட களத்திலே இந்த குட்டிமணி, தங்கத்துறை, ஜெகனாக்கள் அவர்கள் அங்கே ஆயுள் தண்டனை கைதிலாய்ந்து மரண தண்டனை தீர்ப்பளிக்கப்பட்ட பின்பு அவர் சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். அப்பொழுது குட்டிமணி அவர்கள் தனது கண்ணை ஒரு பார்வை இல்லாத தமிழ் இளைஞனுக்கு வழங்குமாறும் மலரப்போகின்ற தமிழீழத்தை தனது அந்த கண்களால் அவன் பார்ப்பான், அதனூடாக நான் பார்ப்பேன் என்று அந்த எங்களுடைய அந்த நேரம் அவர்கள் கூறிய நீதிமன்றத்தில் கூறிய அந்த உரை காரணமாக அவர் இழுத்து வரப்பட்டு கண்கள் தோண்டப்பட்ட பின்பு கொல்லப்பட்டதாக அந்த நேரத்தில் ஒரு வதந்திகள், ஒரு கதைகள் இதிலே உண்மையான விடயம் என்னென்று சொல்லி சொன்னால் அந்த நேரத்திலே ஈழ போராட்டங்களில் ஈடுபட்டிருந்த குட்டிமணி, தங்கத்துறை போன்றவர்கள் அந்த ஜெயிலிலே அடைக்கப்பட்டு நீதிமன்றத்திலே அவர் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பின்பு குட்டிமணி கூறிய வார்த்தை, மலரப்போவன் தமிழீழத்தை தனது கண்ணை ஒரு பார்வையற்ற தமிழனுக்கு வழங்குமாறும் அந்த கண்ணினூடாகத்தான் இந்த மலரப்போவன் தமிழீழத்தை பார்ப்பேன் என்று கூறியிருந்தார். அந்த கதை அந்த நேரத்திலே தமிழ் மக்களிடையே இலங்கை பூராக காட்டுத்தீயாக பரவி ஒரு உணர்ச்சி கொம்பளத்தில் இருக்கின்ற போதுதான் இந்த இனவழிப்பு 83ஆம் ஆண்டு நடந்த இனவழிப்பிலே அவர் சிறைச்சாலையிலிருந்து அவர் பிடித்து வரப்பட்டு கண்கள் தோண்டப்பட்டு அதன் பின்புதான் அவர் கொலை செய்யப்பட்டார் என்றுதான் அந்த நேரத்தில் அனைவருமே கதைத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வாறு ஒரு மிக கொடூரமான நிகழ்வு நிறைவேற்றிக் கொண்டிருந்தது. இதிலே குறிப்பாக இன்று வரை டாக்டர் தேவானந்த அவர்கள் அமைச்சர்களாக இருக்கின்றார். ஆனால் மக்களில் பெரும்பகுதியினர் அவர்களை ஏற்க மறுக்கின்ற ஒரு காரணம் ஒன்று அங்கே இருக்கின்றது. அவருடைய உயிரோடு இருக்கிற கண்கண்ட சாட்சிகளிலே அவரும் ஒருவர். குறிப்பிட்ட அதிலே அவருடைய சகோதரர் கூட அந்த சம்பவத்தில் இறந்ததாக கருதப்படுகின்றது. அவ்வாறு இருக்கின்ற அவர் அந்த பாதையை விட்டு விலத்தி அதுக்குரிய தீர்வுகள், அதுக்கு உரிய பாதைகளை முழுமையாக மறந்த நிலையிலே அவர் இன்று வரை செயற்பட்டு கொண்டிருப்பதால் தான் அந்த இதிலே பாதிக்கப்பட்ட மக்கள், இதனுடைய தாற்பயங்களை விளங்கியவர்கள் அனைவருமே அவரை அந்த அரசியலுடைய தேசிய பரப்புகளே, தமிழ் தேசிய பரப்புகளே அவரை ஏற்க மறுக்கின்றார்கள். இன்று வரை கூட அந்த ஜதார்த்தத்தை அவர் அந்த ஜதார்த்தத்தை விட்டு அன்று இடத்திலிருந்து முழுமையாக மாறி வேறொரு பாத்திரத்தை அவர் சுமந்து கொண்டிருப்பதனால்தான் உலகத்தில் இருக்கின்ற அனைவருமே அவரை அவருடைய அரசியல் கொள்கைகளையோ அவருடைய விளக்கங்களையோ அது ஏற்றோ இல்லை செவிமடுத்தோ அதை ஆராய்வதற்கு கூட தயாராக இருப்பதற்கு காரணம் இந்த கருப்பு ஜூலாயில் பாதிக்கப்பட்டவன் கூட இந்த தமிழனுக்காண்டி அந்த என்ன நோக்கத்துக்காக அந்த நேரம் இடம்பெற்ற அந்த சம்பவங்களை விட்டு முழுமையாக மாற்றப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு காரணமும் அங்கே இருக்கின்றது. செய்தியாளன், மக்களுக்காக ஒலிக்கும் முதல் குரல்.